ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பி பிளாக் எலிமெண்ட்ஸில் என்னன்னா ஆக்சுவலி சொல்லணும்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸில் 6 குரூப்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் ஒவ்வொரு குரூப்போட கிளாரிட்டியாக அதோட குரூப்போட என்னென்ன இருக்குது, என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்றத ஒன் பை ஒன் ஒவ்வொரு கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன், பி பிளாக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன், பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இஸ் த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் த அவுட்டர்மோஸ்ட் பி ஆர்பிட்டால். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் போரான் இருக்கு. போரான் 5 அட்டாமிக் நம்பர், 1s2 2s2 2p1. ஸோ இந்த மாதிரி பி பிளாக் எலக்ட்ரான்ஸ்ல பி ஆர்பிட்டால்ல லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பிலாங்ஸ் டு பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? அதுதான் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். டில என்டர் ஆச்சுன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், எஃப்ல என்டர் ஆச்சுன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், எஸ்ல என்டர் ஆச்சுன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பி ஆர்பிட்டால்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால்ஸ்க்கு ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். பி ஆர்பிட்டால்ஸ்க்கு 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அதே டி ஆர்பிட்டால்ஸ்க்கு 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் எஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு 7 ஆர்பிட்டால்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 அண்ட் 7 ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பி ஆர்பிட்டால்ஸ்க்கு எத்தனை இருக்கும்? 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். பி ஆர்பிட்டால்ஸ்க்கு எத்தனை இது இருக்கும்னா 3. 3ல ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இது 2 electrons, டோட்டலி 6 electrons. ஸோ பி ஆர்பிட்டால்ஸ்க்கு 3 சப்ஷெல்ஸ், அதோட எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 6 electrons. கிளியரா? P block elements na the electron last electrons which enters into the p orbital enter ஆச்சுனா that is called p block elements. இந்த p block elements க்கு 3 subshells இருக்கு. 1 2 3. இதுல எத்தனை electrons accommodate ஆகும்னா 6 electrons ன்றது accommodate ஆகும். ஓகேவா? கிளியர்? ஸோ 6 electrons அப்படின்றதுனால it has 6 groups இருக்கு. அதே எஸ்ல 2 electrons accommodate ஆகுதுனால அதுக்கு 2 groups தான் இருக்கு. டில எத்தனை எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் ஆகுது? 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுல 10 குரூப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி. ஓகேவா? கிளியரா? தென் ஸோ எத்தனை குரூப்ஸ்? 6 குரூப்ஸ். எதுல இருந்து? 13 to 18, 13 14 15 16 17 18 6 குரூப்ஸ் அப்படின்றது இருக்கு. என்னென்ன குரூப் அப்படின்னா போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஹீலியம் ஆர் நியான். அதாவது இது நோபல் கேசஸ். கிளியரா? தென் which do not react with anyone. ஓகே, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. இந்த பேஜ் கிளியரா? p block elements na p orbital enter ஆகிற elements p block elements. எத்தனை சப்ஷெல்? 3. எத்தனை electrons? 6. so it has 6 groups இருக்கு. என்னன்னா boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. okay, done. Head of the groups these are. okay, இந்த குரூப்ஸ் நம்ம ஃபேமிலி அப்படின்றோம். போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரோஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் ns2np6. அதாவது இங்க பாருங்க 6 plus 2 எவ்வளோ? 8. இட் ஃபார்ம்ஸ் ஆக்டெட் எக்ஸெப்ட் ஹீலியம். இதுக்கு 1s2. ஓகேவா? டன். Next, the inner core of electron configuration may greatly differ. These differences greatly influences their physical properties such as atomic and ionic radii, ionization enthalpy as well as chemical properties. அதாவது inner core electronic configuration inner core அப்படின்னா electronic configurationோட electrons இருக்குல்ல, electrons arrangement அப்படின்றது it influences the physical propertiesல அதனால changes வரலாம், chemical propertiesல changes வரலாம். physical propertiesனா atomic size, ionic size, ionization enthalpy இதெல்லாம் physical properties and also chemical properties changes வரலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? the maximum oxidation state shown by the p block element is equal to that number of atomic valence. அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒரு p block elements ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும்னா அதோட குரூப் நம்பரோட வேலன்ஸ் எலக்ட்ரான், குரூப் வேலன்சி நம்பர். அதாவது இப்போ போரான் இருக்கு 1s2 2s2 2p1. ஸோ இதுக்கு வேலன்ஸ் எவ்வளோ? 3. ஸோ இட் ஹேஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதோட வேலன்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும். ஓகேவா? கிளியரா? பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் S and P block elements. Listen carefully. This is general electronic configuration. Boron, so up to boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, up to 18.
ஸோ 13லேருந்து 18 groups 6 groups p block element 6 groups இருக்காங்க. ஸோ போரானுக்கு வந்து இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np1. ஸோ இங்க 2 + 1 எவ்வளோ 3. ஸோ +3 oxidation state for boron. next 2 + 2 எவ்வளோ 4. ஸோ +4 oxidation state. 2 + 3 எவ்வளோ +5 oxidation state. 2 + 4 +6 oxidation state. 5 + 2 +7 oxidation state. 6 + 2 +8 oxidation state. clear? done. அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் ஷெல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஓகேவா? குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 13th குரூப்னா 3 ஆக்சிடேஷன், 14 4 5 5 16 6 17 7 18 8. கிளியரா? நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் இது வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஹையர் எலிமெண்ட்ஸ், சாரி லைட்டர் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், இன்னும் வேற கூட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி திஸ் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், இதோட சேர்த்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிளுக்கு லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிட்டே இருந்தோம்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேமா? இங்க பாருங்க, இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? இப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா -2 போடணும். -2 எவ்வளோ +1. +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா -2 +2. இதை +4 -4 அப்படின்னு எழுதிக்கலாம். +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா 5 - 2 3. அதை +3 எழுதிக்கலாம், -3 எழுதிக்கலாம். +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா 6 - 2 4. ஸோ +2 -2 அப்படியும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 4ல் மறுபடியும் -2 போட்டோன்னா -2, அதை +2னா எழுதிக்கலாம். 7 -2 5. ஸோ +5. நெக்ஸ்ட் 5 - 2 +3. நெக்ஸ்ட் 3 - 2 1. ஸோ இந்த மாதிரி -2 -2 2 யூனிட்ஸ் லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இந்த குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 யூனிட்ஸ் கம்மி பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகும். இங்கே பாருங்க 8 - 2 6 6 - 2 4 4 - 2 2 இந்த மாதிரி. கிளியர்? டன். புரிஞ்சுச்சா? இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு. குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்னா பேஸ்ட் ஆன் தி பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் as group oxidation state. other oxidation states வந்து இந்த group oxidation states -2 எவ்வளோ இருக்குதோ +3 இருந்தா -2 பண்ணா +1 oxidation state வரும். அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, கிளியர்? ஸோ இங்க 1 oxidation state தான் இருக்கு. இங்க 2 2 3 +4 again 3 3 4 3 2 2 3 4 3 1 2 2 3 4 3 1 2 2 3 4 3. ஓகேவா? கிளியரா? டன். Next. So இதுதான் number of possible oxidation states increases towards the right side of the periodic table. Right side of the periodic table number of oxidation states அன்றது increase ஆகுது. இங்க 1 இருந்தா இங்க 5 அப்படி 4 மாறுது. So 4 oxidations, 4 number of oxidation states இருக்கு அந்த மாதிரி. So boron, carbon, nitrogen families have group oxidation state is more stable for the lighter elements in the group. However, the oxidation state 2 unit less than the group oxidation state becomes progressively more stable for the heavier metals into each group. அதாவது இங்க பாருங்க, ரெண்டு இருக்கு. lighter elements, heavier elements. lighter elementsனா top of the periodic table, அதாவது போரான், கார்பன் இந்த மாதிரி அது கீழே டவுன் த குரூப் என்ன ஆகும்னா ஹெவியர் எலிமெண்ட்ஸா மாறிடும். இப்போ நோபல் கேசஸ்ல பார்த்தோம்னா லீஸ்ட் லைட்டர் எலிமெண்ட், நோபல் கேசஸ் அதாவது பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா லீஸ்ட் லைட்டர் எலிமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லைட்டா இருக்கிற எலிமெண்ட் எதுனா ஹீலியம். அதே மாதிரி ரொம்ப வெயிட்டா ஹெவியா இருக்கிற எலிமெண்ட் எதுனா ஓஜி 118th எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டவுன் த குரூப் ஹெவியர் எலிமெண்டா மாறும், மேல இருக்கிறது எல்லாமே லைட்டர் எலிமெண்ட். கிளியரா? ஸோ லைட்டர் எலிமெண்ட் என்னன்னா, லைட்டர் எலிமெண்ட் அப்படின்றது லைட்டர் எலிமெண்ட் ஹேஸ், லைட்டர் எலிமெண்ட்க்கு என்ன இருக்கும், ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அதிகமா இருக்கும். அண்ட் இட் பிலாங்ஸ் டு group oxidation state. lighter elements க்கு எந்த oxidation state யூஸ் பண்ணுவாங்க, group oxidation state ஸ்டேபிளா இருக்கும். அதாவது heavier elementsக்கு other oxidation states தான் ஸ்டேபிளா இருக்கும். அதாவது -2 அப்படின்றது பண்ணி வருது பாருங்க oxidation state, அப்ப அது ஸ்டேபிளா இருக்கும். this is for heavier elements and this is for lighter elements. clear? done. next
The occurrence of oxidation state 2 less than the group of oxidations is sometimes called inert pair effect அப்படின்வாங்க. This effect is called inert pair effect. ஓகேவா? This effect is called inert pair effect. Inert pair effect. ஓகே கிளியரா? இப்போ இங்க பாருங்க, இதை நான் பீரியாடிக் டேபிள்ல சொல்லியிருக்கேன். மெட்டல்ஸ்னா இது, நான் மெட்டல்ஸ்னா இது, மெட்டலாய்ட்ஸ்னா இது. இப்போ நம்ம பி பிளாக் பத்தி படிக்கிறோன்றதுனால இங்க வந்து most of the non metals தான் present ஆயிருக்கும். These are non metals. Next இந்த yellow part is metalloids. Next this red part is metals. most எது இருக்குதுங்க non metals. P blockல most எது இருக்கும் non metals. So நம்ம இங்க என்னன்னா actually first one by one பார்க்கலாம். non metals and metalloids exist in the P block of the periodic table. So இங்க non metals இருக்கு, metalloids இருக்கு. Yellow part is the metalloids. So the non metallic character of the elements decreases down the group. Down the group வந்து metallic character, non metallic character அப்படின்றது decrease ஆயிடும். அதாவது metallic character increase ஆயிடும். இங்க பாருங்க, இங்க எல்லாம் non metal இருக்கு. down the group here metals அன்றது increase ஆகுது. அந்த மாதிரி down the group metallic character increases, non metallic character decreases. ஓகேவா? down the group metallic character increases, non metallic character decreases. ஓகேவா? clear? In fact, the heaviest element in each periodic group is most metallic in nature. அதாவது non metallic character அப்படின்றது decreases the group அப்படினோ, metallic character increases down the group அப்படினோ. increases அப்படினா கீழ இருக்கிற metals எல்லாம் heavy metals, மேல இருக்கிற metals எல்லாம் light metals அப்படினு சொன்னோம். அப்போ heavy metals எல்லாமே metallic nature இருக்குது. So it has metallic nature. ஓகேவா? clear? done. Next என்ன? This change from non-metallic to metallic character brings diversity in the chemistry of these elements depending on the group of which they belong. So நிறைய இந்த metallicல இருந்து non-metallic change ஆகிறதுனால ஒவ்வொரு group of elementsலயும் வந்து இது chemistryயோட diversity அப்படின்றது change ஆயிட்டே இருக்கு. In general, non-metals have higher ionization enthalpy and electronegativity than metals. Non-metals எங்க அதிகமா இருக்கு? P block elementsல. So இங்க வந்து P blocks இங்க வந்து electronegativity கம்மியா இருக்கும் and ionization enthalpyயும் கம்மியா இருக்கும். So from left to right side of the periodic table, periodல வந்து left to right வந்து ionization enthalpyயும் electronegativityயும் increases. ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் படிச்சிருக்கிறோம். அங்கே அந்த சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஈஸியாக புரியும். நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேங்க. ஓகேவா? ஸோ பீரியட்ஸில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட் சைடில் அப்போ அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ பி பிளாக் அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ பி பிளாக்ல மோஸ்ட்லி எது இருக்கும்? நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் ஹேஸ் ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி தென் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் என்ன இது? நத்திங் பட் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் and F block elements. Okay va? Clear? In general. So hence in contrast to metals which readily form cations. Contrast to metals, அதாவது இப்போ நான் மெட்டல்ஸ் என்ன சொன்னேன்? ஹையர் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும் மெட்டல்ஸ் கண்ணா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட்டா வந்து மெட்டல்ஸ் என்னன்னா ரெடியா வந்து கேட்டயான்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதே நான் மெட்டல்ஸ் வந்து ஆனியான்ஸ் ஃபார்ம் பண்ணும். கேட்டயான்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது அதிகமா இதுக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்னொரு எலிமெண்ட்டுக்கு வந்து இட் ஷேர்ஸ் எலக்ட்ரான் or it transfer the electron. ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். மெட்டல்ஸ் அப்படின்றதுக்கு மெட்டல்ஸ்னா என்ன? எஸ் பிளாக் டி பிளாக். அதில் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் வில் lose the electrons. So they forms cations. Whereas non-metals அப்படின்றது P block elements mostly. It forms anions. Okay va? Non-metals forms anions, metals forms cations. Clear? Done. Next. The compounds formed by the highly reactive non-metals with highly reactive metals are generally ionic. அதாவது highly reactive non-metals. So metals-உம் non-metals-உம் metals. ஸோ ரெண்டுமே ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே வந்து விச் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ ரெண்டுமே ரியாக்ட் ஆச்சுன்னா தே ஃபார்ம் அயனிக். ஸோ நான் மெட்டல்ஸும் மெட்டல்ஸும் விச் இஸ் ஹைலி ரியாக்டிவாக இருக்கிற மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் எடுத்து ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இட் ஃபார்ம்ஸ் அயனிக். ஏன்னா அதோட லார்ஜ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ்ன்றது அதிகமாக இருக்கும். மெட்டல்ஸ்னா என்ன? இட்ஸ் ஆல்மோஸ்ட் எஸ் பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸ்னா P block. So electronegativity S blockல கம்மியா இருக்கும், P blockல electronegativity ஹையா இருக்கும். So இதோட large differences அன்றது electronegativity இருக்கிறதுனால it forms ionic. Okay?
Clear? So compounds formed between non-metals themselves are largely covalent in character because of small differences in their characteristics. அதாவது non-metals ரெண்டுமே ரியாக்ட் ஆச்சு. இங்க நான்-மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆகிறதுனால இட் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் கேரக்டர். அதே நான்-மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அயனிக் கேரக்டர். நான்-மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் கேரக்டர். ஏன் இது ஃபார்ம்ஸ் கோவலண்ட் கேரக்டர்? அயனிக் கேரக்டர்னா இட் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ இங்க என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்சஸ்ன்றது அதிகமா இருக்கு, இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்சஸ் கம்மியா இருக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் கேரக்டர். கிளியரா? Done. The change of non-metallic to metallic character can be best illustrated by the nature of oxides they form. Okay. Next, nature of oxides. Nature of oxides அப்படின்னா nothing but, so ஒரு எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்ல எது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆசிட் ஃபார்ம் பண்ணுதா, பேஸ் ஃபார்ம் பண்ணுதா, இல்ல ஆம்போட்டெரிக்கா இருக்கா அப்படின்றது தான். ஸோ இங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா இந்த ப்ளூ பார்ட் இஸ் அ பேசிக் ஆக்சைடு. இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் கூட டெவலப் ஆக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி பேசிக் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஆர் பேசிக் ஆக்சைட்ஸ். அண்ட் கிரே பார்ட் இருக்குல்ல, அது பார்ட் வந்து ஆம்போட்டெரிக், ஹைட்ரோஜன், பெரிலியம் அண்ட் திஸ் ஆர் ஆல் ஆம்போட்டெரிக் ஆக்சைட்ஸ். வெராஸ் திஸ் போரான்ல இருந்து இங்க இந்த பிங்க் பார்ட் இந்த அசிடிக் அண்ட் ஆல்சோ கிரீன் and in the green color la irukla idu neutral oxides also occurs. Neutral oxides. Clear? Done. Ipo non-metal oxides forms acidic or neutral. Non-metal oxides enga irukko? P block elements. So inga parunga P block elements la forms பண்றது என்ன? Acidic oxide. Clear? Next, metal oxides form basic oxide. மெட்டல் ஆக்சைட்ஸ்னா இதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு எஸ் பிளாக்ல, இதெல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணும்? பேசிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். தெரிஞ்சிச்சா? நான் மெட்டல்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும்? அசிடிக். மெட்டல்ஸ் பேசிக். ஸோ பி பிளாக்ஸ் ஃபார்ம்ஸ் அசிடிக், whereas metals forms basic. Clear? The first member of the P block differs from the remaining members of the corresponding groups in two major respects. So, அதாவது first member இருக்குல்ல, இங்க பால் கங்காதரன் திலக், அதாவது போரான் ஃபேமிலின்றது. இந்த போரான் ஃபேமிலி அப்படின்றது it greatly differs from the other groups. ஏன் அப்படின்னா இது ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு வந்து size and all other properties depends on the size. Thus, the lightest P block elements show the same kind of differences as the lightest S block elements. Lightest P block elements வந்து S block elements மாதிரி it shows different kinds. Then applies to only P block elements arises from the effect of D block orbitals in valence shells of heavier metals and their lack in second period starting from third period onwards. The second period elements of the P block P group starting from boron are restricted to maximum covalence. அதாவது இங்க பாருங்க, ஸோ இங்க என்னன்னா ஆக்சுவலி வந்து பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது? தேர்ட் பீரியட்ல டி குரூப் டி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் பீரியட்ல டி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க இருந்து நம்மளுக்கு என்னன்னா செகண்ட் பீரியட்ல இருந்து, அதாவது செகண்ட் பீரியட் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காது, எந்த ஒரு கான்சிக்வன்சஸும் இருக்காது. ஒன்ஸ் தேர்ட் பீரியடுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் எது இருக்கு? அட்டாச் டு டி பிளாக் அட்டாச் ஆயிருக்கிறது பி பிளாக், சாரி போரான் ஃபேமிலி அட்டாச் இருக்கு. ஸோ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால இங்க அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலையும் இதுல நிறைய டிஃபரன்சஸ் அப்படின்றது இருக்கு. ஒன்னு சைஸ், நெக்ஸ்ட் டியூ டு த டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? கிளியர்? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, the second period elements of P block group starting from boron are restricted to, அதாவது restricted to maximum covalence of 4. In contrast, the third period of elements from B block 2 have the vacant 3d orbitals between 3p and 4s orbitals of energy. Using this D block, the third period elements can expand their covalence. அதாவது இங்க பாருங்க, இந்த செகண்ட் பீரியட் போரான் இருக்குல்ல, இங்க இருந்து ஆக்சுவலி பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த செகண்ட் பீரியட் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் பீரியட், லுக் அட் திஸ் செகண்ட் பீரியட். ஓகே, இந்த செகண்ட் பீரியட் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் பீரியட்ல வந்து என்ன சொன்ன, இந்த செகண்ட் பீரியட்ல கோவலன்ஸ் அப்படின்றது
it does not exceed +4 exceed ஆகாது, 4ஓட தான் ஸ்டாப் ஆயிடும். அதே வந்து செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் தேர்ட் பீரியட்ல இருந்து +4 4க்கு மேல above 4 அப்படின்றது கோவலன்சி இருக்கும். கோவலன்சி இஸ் நத்திங் பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குது அப்படின்றது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்றதோ அதைத்தான் நம்ம கோவலன்சி அப்படின்றோம். வாட் வி கால் கோவலன்சி. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா, ஸோ செகண்ட் பீரியட் லிசன் கேர்ஃபுல்லி, செகண்ட் பீரியட் மட்டும் இட் ஷேர்ஸ் ஓன்லி அதோட கோவலன்சி 4 மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்லி கம்மியாகலாமே தவிர அதிகமாகாது. அதே வந்து தேர்ட் பீரியட்லேருந்து எல்லாத்துக்குமே கோவலன்சி +4 கிரேட்டர் தென் 4 இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதில் என்டர் ஆயிருக்கிறதுனால. ஓகேவா, நெக்ஸ்ட் போரான் F4-. இதில் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்குன்னா 4. ஸோ இட் ஹேஸ் 4 கோவலன்சி. இதில் வந்து 6. ஓகே, கிளியர்? ஸோ இந்த மாதிரி கோவலன்சி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது. ஓகேவா, செகண்ட் பீரியட் இட் ஷேர்ஸ் ஓன்லி 4, அதோட கோவலன்சி 4 தான் இருக்கும், அது மேலே எக்ஸீட் ஆகாது. வேற தேர்ட் பீரியட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து 4க்கு மேலே எக்ஸீட் ஆகும். ஓகேவா, ஏன்னா டியூ டு டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அங்கே டி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால தேர்ட் பீரியட்லேருந்து. த பிரசன்ஸ் ஆஃப் டி பிளாக் ஆர்பிட்டால்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் த கெமிஸ்ட்ரி. பிரசன்ஸ் ஆஃப் D block orbitals influences the chemistry of the heavier metals in the number of other ways. The combined effect of the size and the availability of the d orbitals considerably influences the ability of these elements to form pi bonds. So இங்க என்னன்னா d block element ஸ்டார்ட் ஆகுது, எங்க தேர்ட் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ d block elementsனால நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது p block elementsக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா இந்த d block elementsனால இது வந்து பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண டெவலப் ஆகும். பை பாண்ட்ஸ்னா என்ன? டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா அதை பை பாண்ட் அப்படின்றோம். த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் எ குரூப் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ஹெவியர் மெம்பர்ஸ் இன் இட்ஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் p-pi multiple bonds to itself. அதாவது p-pi multiple bonds, pi bonds with p block elements இல்ல. So pi bonds multiple bonds அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். First member of this group differs from the heavier members in its ability. So heavier members it forms greater p-pi bond. So என்ன? carbon double bond, triple bond, nitrogen double bond, triple bond to the other second row of elements, carbon oxygen, carbon nitrogen, carbon nitrogen, nitrogen oxygen, double bonds form பண்ணா இங்க double bonds, triple bonds இதெல்லாம் ஃபார்ம் பண்ணும். அதாவது pi bonds ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் due to d block elementsனால. This type of pi bonding is not particularly strong for the heavier p block elements. So இங்க என்னன்னா இப்போ வரைக்கும் இங்க ஃபார்ம் பண்ணிருக்கிறது only lighter elements மட்டும்தான். அதாவது ஸ்டார்டிங்ல கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மட்டும்தான் இங்க டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அதாவது பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் ஹெவியர் p block elements ஃபார்ம் பண்ணல. They form d block pi bonds, d pi p pi or d pi அப்படின்ற பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்க என்னன்னா வெறும் p-pi தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க d பிளாக்ஸும் என்டர் ஆகும். ஓகேவா, ஹெவியர் எலிமெண்ட்ஸ்ல என்ன என்டர் ஆகும்? d block elements. ஸோ அங்க d pi bonds அப்படின்றது ஃபார்ம் ஆகும். As d orbitals are of higher energy than the p orbitals, they contribute less to the overall stability of the molecules than p-pi bonding of the second row elements. இங்க என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் பண்ணோம்ல, அந்த கெமிக்கல் பாண்டிங்ல என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. அதாவது எனர்ஜி அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். தட் இஸ் வாட் அபவுட் திஸ் சென்டென்ஸ். என்னன்னா டி பிளாக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும் தேன் பி பிளாக். பட் ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகமா இருக்கும்? பி பிளாக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் தேன் டி பிளாக். ஓகேவா, எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால டி பிளாக்கோட ஸ்டெபிலிட்டின்றது கம்மியா இருக்கும். பி பிளாக்ல எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டின்றது அதிகமா இருக்கும். தட் இஸ் வாட் திஸ் ஆர். Okay, however, the coordination of number of in the species of higher elements may be higher than for the first element in the same oxidation state. Coordination number of heavier elements may be higher than for the first element in the same oxidation state. Coordination number எதுக்கு அதிகமா இருக்கும்? heavier elements க்கு then first elements. Okay, இங்க பாருங்க +5 oxidation state, nitrogen
phosphorus. Nitrogen NP இது வந்து நைட்ரோஜன் ஃபேமிலியில வருது, நைட்ரோஜன் பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ இந்த NPல வந்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. எப்படி அப்படின்னா இதோட வேலன்ஸ், நைட்ரோஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் 5. ஸோ இட் ஹேஸ் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஸோ இந்த நைட்ரோஜன் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், நைட்ரோஜன் பாஸ்பரஸ் என்ன ஃபார்ம் பண்ணா ஆக்சோ ஆனியான்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆக்சோ ஆனியான்ஸ்னா which combined with the oxygen and forms anions minus negative value form பண்ணும். so இங்க பாருங்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிருக்கு பிளஸ் நெகட்டிவ் வேல்யூ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? NO3 minus PO4 3 minus. ஓகேவா? ஆக்சோ ஆனியான்ஸ். ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நெகட்டிவ் வேல்யூ ஃபார்ம் பண்ணிருந்தா தே ஆர் ஆக்சோ ஆனியான்ஸ். ஸோ இது எது ஃபார்ம் பண்ணும்? +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், நைட்ரோஜன் அண்ட் பாஸ்பரஸ். கிளியரா? டன். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. இன்ட்ரோடக்ஷன் பக்கா இல்லை, இன்ட்ரோடக்ஷன் நல்லா புரிஞ்சிச்சா? இன்ட்ரோடக்ஷன். ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா பி பிளாக் ஆர்பிட்டால்ஸ், பி ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் என்டர் ஆச்சுன்னா லாஸ்ட் எலக்ட்ரான், தென் இட் இஸ் கால் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பி ஆர்பிட்டால்ஸ் எத்தனை இருக்கு? அதாவது 3 இருக்கு. அதோட எலக்ட்ரான்ஸ் எத்தனை அகாமடேட் பண்ணோம்? 6 எலக்ட்ரான்ஸ் அகாமடேட். ஸோ இதுல 6 குரூப்ஸ் இருக்கு பி பிளாக்ல. ஸோ 6 குரூப்ஸ் எதுனா போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், helium. So noble gases. In the 6, these are the head of the groups. Groups oda head family mari. So next வந்து electrons inner electronic configuration நால நிறைய chemical properties லயும் changes வரலாம், physical properties லயும் changes அப்படின்றது வரலாம். So it influences, these electronic configuration influences the physical properties, chemical properties. Maximum oxidation state எப்படின்னா based on their வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். -2 லெஸ் பண்ணோம் அப்படின்னா, யூனிட் 2 யூனிட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணும். அக்ராஸ் த பீரியாடிக் டேபிளில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட். இட் இஸ் டியூ டு இனர்ட் பெயர் எஃபெக்ட்னால. ஓகேவா? கிளியர். ஸோ இது நான் மெட்டல்ஸ், தீஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் மெட்டல்ஸ். ஸோ இங்கே நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. இங்க என்னன்னா நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்றது டிக்ரீசஸ் டவுன் த குரூப், வேர்ஸ் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அதாவது அதனால ஹெவியர் மெட்டல்ஸ் என்ன சொன்ன, டவுன் த குரூப்ல வந்து லாஸ்ட்ல இருக்கிறது ஹெவியர் மெட்டல்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து லைட்டர் மெட்டல். ஸோ ஹெவியர் மெட்டல்ஸ்க்கு மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும், லைட்டர் மெட்டல்ஸ்க்கு நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? கிளியர்? Done. This is all about this. Next, non-metals. Non-metals na P block la these are non-metals. இதுக்கு higher ionization enthalpy and electronegativity என்றது higher இருக்கும் than these metals. Okay, clear up. Next, metals அப்படின்றது they easily form cations, whereas metals அப்படின்றது non-metals அப்படின்றது they are easily form anions. Okay, clear? Next, so இப்போ metal ஒரு non-metal ரெண்டுமே react ஆச்சுன்னா it forms ionic. அதே நான் மெட்டல் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் கோவலண்ட். ஓகே, கிளியர்? இது எதனாலனா அயனிக் எதனால ஃபார்ம் பண்ணா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்ன்றது அதிகமா இருக்கும் இங்க, வேறஸ் இங்க வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்ன்றது கம்மியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ், அசிடிக். நான் மெட்டல்ஸ் எப்பவுமே வந்து அசிடிக் ஃபார்ம் பண்ணும், மெட்டல்ஸ்ன்றது பேசிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இது ரெண்டுத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பிளாக், ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்குல்ல, இது ஏன் டிஃபர் ஆகுதுன்னா ஒன்னு சைஸ்னால, இன்னொன்று வந்து டி பிளாக் ஒட்டிட்டு இருக்கிறதுனால. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போர். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட் இருக்குல்ல, இந்த செகண்ட் பீரியடுக்கு மட்டும் கோவலன்சி எப்பவுமே 4 தான் இருக்கும், 4 தாண்டி போகாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தான் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட்ல இருந்து எல்லாத்துக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கும், +4 மாறலாம், greater than 4 இருக்கலாம், above 4. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் என்ன? ஸோ டி பிளாக்ஸ் இருக்கிறதுனால இந்த செகண்ட் பீரியட் லைட்டர் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். டி பிளாக் இருக்கிறதுனால பி பிளாக்ஸ் பக்கத்துல டி பிளாக்ஸ் ஒட்டிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பை பாண்ட்ஸ் வந்து லைட்டர் எலிமெண்ட்ஸ்க்கு பி பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது வந்து ஹெவியர் எலிமெண்ட்ஸ்க்கு டி பிளாக்ஸோட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால டி பை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஃபார் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் அண்ட் தீஸ் ஃபார் லைட்டர் எலிமெண்ட்ஸ். லைட்டர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இதெல்லாம் லைட்டர் எலிமெண்ட்ஸ், ஹெவியர் எலிமெண்ட்ஸ்னா தீஸ் ஆர் டி பை. ஓகே, கிளியர்? கோஆர்டினேஷன் நம்பர் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஹெவியர் எலிமெண்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரோஜன் பாஸ்பரஸ் ஆக்சோ ஆனியான்ஸை ஃபார்ம் பண்ணும், கிளியர்? நெக்ஸ்ட்
group 13 elements of boron family. இப்போ introduction முடிச்சிட்டோம். next இதுல வந்து இந்த எங்க என்ன பார்க்க போறோம்னா group 13 elements. நான் ஒன் ஷாட்ன்றல group 13 elements ஒன் ஷாட், group 14 elements ஒன் ஷாட், அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்போட தனியாக குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிட்டு வரேன். ஓகே, group 13 எலிமெண்ட். group 13 எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? பால் கங்காதரின் திலக். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீரியாடிக் டேபிள் 13th குரூப் என்ன இருக்கு? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டாலியம், நோஹியம், வாட் வி கால் நோஹியம், நிஹோனியம். ஓகே, சாரி, நிஹோனியம். இது நிஹோனியம் அப்படின்னு. ஓகே, இதை வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். பாலகங்காதரின் திலக், பால் கங்காதரின் திலக், பால் கங்காதரின் திலக், பால் கங்காதரின் திலக். ஓகே, நிஹோனியம். ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டாலியம், நிஹோனியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா look at the periodic table once here. So இப்போ நம்ம இதை மட்டும்தான் பார்க்க போறோம், ரைட்? ஸோ இதை பத்தி தான் இந்த சாப்டர் பூரா பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. ஸோ இது மட்டும் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஓகே, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க, இது எல்லோ, அதாவது இது மெட்டலாய்ட், ஆர் we can call it as a நான் மெட்டல்னு கூட சொல்லலாம். நான் மெட்டல்ஸ். ஓகே, this is a metalloid. So okay, நான் மெட்டல்ஸ் சொல்லலாம். மிச்சம் எல்லாம் என்ன இருக்குங்க? மெட்டல்ஸ். ஸோ 13th குரூப் எலிமெண்ட்ஸ் என்ன? ஸோ இங்க 13th குரூப் எலிமெண்ட்ஸ்ல போரான் மட்டும் நான் மெட்டல், மிச்சம் எல்லாமே வந்து மெட்டல்ஸ். அண்ட் நிஹோனியம்ன்றது ரேடியோ ஆக்டிவ். ஸோ இதை பத்தி அதிகமா நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறது இல்லை. ஸோ இங்க வந்து இதை பத்தி எல்லாத்தையும் படிக்க போறோம். அப் டு தாலியம் இருக்கும். நிஹோனியம்ன்றது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ அதனால அதை பத்தி அதிகமா படிக்க போறது இல்லை. ஓகேவா? கிளியரா? ஸோ போரான் மட்டும்தான் இங்கே நான் மெட்டல் ஆர் மெட்டலாய்ட். ஹியர் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கிறது வந்து மெட்டல்ஸ். பக்காவா இதோட? கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் போரான் இஸ் எ டிப்பிக்கல் நான் மெட்டல் ஆர் இட் கேன் பி எ மெட்டலாய்ட். ஸோ அலுமினியம், நெக்ஸ்ட் அலுமினியம் மெட்டல், இதுவும் மெட்டல் தான், பட் ஷோஸ் மெனி கெமிக்கல் சிமிலாரிட்டிஸ். போரான் அண்ட் கேலியம்க்கு கெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எதுக்கு? அலுமினியம்க்கு இட் ஷோஸ் மெனி கெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் டு போரான் கேலியமோட கெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இதுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டியம், தாலியம், நிஹோனியம். இது மூணும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி மெட்டாலிக் இன் நேச்சர். மெட்டாலிக், அதாவது டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே மெட்டாலிக் கேரக்டர். ஓகேவா? கிளியரா? டன். ஸோ திஸ் இஸ் ஓன்லி நான் மெட்டல், மிச்சம் எல்லாமே வந்து மெட்டல்ஸ். திஸ் இஸ் அன் ரேடியோ ஆக்டிவ் மெட்டல், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். கிளியரா? ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தாச்சு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு போரான் ஃபேமிலியில். 13th குரூப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? 3, 6. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன். போரான் தான் என்ன? இட்ஸ் அ ஃபேர்லி ரேர் மெட்டல், ரொம்ப ரேராக கிடைக்கிற எலிமெண்ட் இது. இட்ஸ் அ நான் மெட்டல், ரைட்? ஆர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெட்டலாய்ட். ஸோ இந்த போரான் அப்படின்றது ரொம்ப ரேராக கிடைக்குது. மெயின்லி அக்கர்ஸ் ஆஸ். ஸோ ஒரு வேளை கிடைச்சாலும் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோபோரிக் ஆசிட், போராக்ஸ், கர்னைட். ஆர்த்தோபோரிக் ஆசிட், போராக்ஸ், கர்னைட். இந்த 3 ஃபார்ம்ஸ்ல தான் அக்கர் ஆகும். ஸோ ஆர்த்தோபோரிக் ஆசிட் ஃபார்முலா H3BO3. ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போராக்ஸ்ன்றது Na2B4O7. கர்னைட்டும் சேம் தான், பட் 10 மாலிக்யூல், இங்க 10 வாட்டர் மாலிக்யூல், இங்க 4 வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? கிளியரா? ஓகே, ஆர்த்தோபோரிக் ஆசிட், போராக்ஸ், கர்னைட். Boron occurs as ஆர்த்தோபோரிக் ஆசிட், போராக்ஸ், கர்னைட். இன் இந்தியால வந்து போராக்ஸ் எங்க இருக்குன்னா புகா வேலி, லதக்ல, அண்ட் சம்பார் லேக், ராஜஸ்தான்ல. இங்க மட்டும்தான் வந்து இந்தியால கிடைக்கிறது போராக்ஸ்ன்றது. லதக், ராஜஸ்தான், புகா வேலி அண்ட் சம்பார் லேக். ஸோ த அபண்டன்ஸ் ஆஃப் போரான் இன் அர்த் கிரஸ்ட் ரொம்ப கம்மி. அர்த் கிரஸ்ட்ல நம்ம பூமியில நேச்சர்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி, அதாவது 0.0001% தான் இருக்கும். எது? போரான் அப்படின்றது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர் எலிமெண்ட் இந்த போரான் அப்படின்றது. ஸோ இந்த போரான்ன்றது 2 ஐசோடோப்ஸா ஃபார்ம் பண்ணும். ஒன்று போரான் 99, போரான் 10, போரான் 11 போரான் அப்படின்ட்டு. போரான் ஃபர்ஸ்ட் 10 போரான் அப்படின்றது 19% தான் இருக்கும். 11 போரான் அதிகமாக ஃபார்ம் ஆகுற ஐசோடோப். ஓகேவா? 11 போரான். கிளியர்? ஸோ ஐசோடோப்னா என்ன? அட்டாமிக் நம்பர். ஐசோடோப்னா அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்கும். சாரி, அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும்,
மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கிளியர்? அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும். இதுக்கும் 5 தான், இதுக்கும் 5 தான். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கிளியர்? டன். So this is all about boron. Boron na ரொம்ப rare element. It occurs as borax, kernite, orthoboric acid formல தான் occur ஆகும். இந்தியாலனா புகா வேலி. புகா வேலி மீன்ஸ் எங்க இருக்கு? லதக்ல. அண்ட் அதுக்கப்புறம் சம்பார் லேக் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ஸோ இங்க 2 இடத்துல தான் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது போராக்ஸ் அப்படின்றது. அபண்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் போராக்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு. போராக்ஸ் 2 ஐசோடோப் ஃபார்ம்ல இருக்கும், B10 அண்ட் B11. ஓகே, கிளியர்? அது B11 அதிகமாக இருக்குது, அதிகம் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் போரான் ஆச்சு. அல்யூமினியம். அல்யூமினியம் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல். அல்யூமினியம் அப்படின்றது இட்ஸ் அ மெட்டல், நம்மளுக்கு தெரியும். ரொம்ப அபண்டன்ட், அதிகமாக இருக்கிற மெட்டல் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் எர்த் கிரஸ்ட்ல எதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். அதுக்கப்புறம் சிலிகான். தென் தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் வந்து தட் இஸ் அல்யூமினியம். ஸோ ஆக்சிஜன், சிலிகான், அல்யூமினியம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், செகண்ட் இஸ் சிலிகான், தேர்ட் வந்து அல்யூமினியம். ஸோ தேர்ட் எவ்வளோ இருக்குன்னா 8.3% earth crust. Next oxygen 45%. This is first abundant element. Oxygen அதிகமா இருக்கும் earth crust. Okay. Silicon ன்றது 27% தான் இருக்கும். Okay. So important minerals of aluminum ஓட important minerals என்னன்னா bauxite, cryolite. கர்னைட் அங்க போரான்ல, இங்க cryolite. Okay, bauxite, cryolite. Al2O3 2H2O Na3Al F6. Formulas ரொம்ப important. Practice பண்ணுங்க. In India, it is found as mica in Madhya Pradesh, Karnataka, Orissa, Jammu, Orissa, Karnataka, Madhya Pradeshல மைக்கா என்ற ஒரு ஃபார்ம்ல வந்து இந்த அலுமினியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்தியால. ஓகே, இட் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். இஸ் த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் த எர்த் கிரஸ்ட். கிளியரா? டன். நெக்ஸ்ட் கேலியம், இண்டியம், தாலியம். நெக்ஸ்ட் இருக்குதுன்னா கேலியம், இண்டியம், தாலியம். there is a less abundant. இது வந்து ரொம்ப கம்மி தான் நேச்சர்ல இருக்குது. நெக்ஸ்ட் நிஹோனியம். நிஹோனியமோட அட்டாமிக் நம்பர் 113. அதோட அட்டாமிக் மாஸ் இது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். so far it is been prepared in small amount and half life of its most stable isotope in 20 seconds. அதோட half life எவ்வளோ இருக்கும்? ஸ்டேபிள் ஐசோடோப் எவ்வளோ நேரம் இருக்கும்னா நிஹோனியம்ன்றது ஜஸ்ட் 20 seconds தான் இருக்கும். அதனாலேயே இந்த கெமிஸ்ட்ரி, இது பற்றி கெமிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்ட் ஆஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் நத்திங் பட் இட் ஃபார்ம்ஸ் ரேடியேஷன் ஃபார்ம் பண்ணும். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இஸ் ரேடியேஷன் ஃபார்ம் பண்ணும். லைக் இதில் வந்து நியூக்ளியை அப்படின்றது வந்து ரொம்ப நியூக்ளியர் சார்ஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். Clear? Done. ஓகே, நிஹோனியம். இவ்வளவுதான் நிஹோனியம். இதை பத்தி நிஹோனியம் பத்தி மறுபடியும் இங்க படிக்க போறது இல்லை அதிகமா. ஓகேவா? ஸோ கிளியர்? எப்போ புரிஞ்சிச்சா ஒவ்வொரு எலிமெண்ட் பத்தி? போரான்னா என்ன? அல்யூமினியம் அபண்டன்ட். எல்லாத்தை விட எல்லாமே ரேர் தான். போரான் ரொம்ப ரேரு, இது வந்து லெஸ் அபண்டன்ட். இட் இஸ் அல்யூமினியம் ரொம்ப அபண்டன்ட், அதிகமா இருக்குது அல்யூமினியம். நியோனியம் இஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இதை பத்தி படிச்சோம், ரைட்? இப்போ போரான் ஃபேமிலியோட எலக்ட்ரோ கான்ஃபிகரேஷன் என்ன, அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பற்றி பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். போரானோட ஃபேமிலியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP1. லாஸ்ட்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கோ இந்த ஃபார்ம்ல தான், NS2 NP1 ஃபார்ம்ல. ஸோ இந்த போரான் ஃபேமிலி இங்க பாத்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதோட அட்டாமிக் நம்பர் 5ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ +8, நெக்ஸ்ட் 18, 18, 32 இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ் வரும். நம்மளுக்கு தெரியலன்னா ஒரு வேலை. ஸோ நம்பர்ஸ்ன்றது அட்டாமிக் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இங்கே இப்போ போரான் ஃபேமிலி தெரிஞ்சிச்சு. போரான்னா 5ன்னு நம்மளுக்கு தெரியும். 5 + 8 13, 13 + 18 31, 31 + 18 49, 49 + 32 81. நான் பீரியாடிக் டேபிள் சொல்லியிருப்பேன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. எல்லாத்துலேயும் 2s1 2s2 2p1 21 21 21 21 21. ஸோ this is a general electronic configuration. First helium, neon, argon, krypton, xenon. Okay, 2s 3s 3d 4d 4f. Second, third, fourth, 4f. Okay, clear?
Dana. Therefore, electronic structure of these elements are complex than for first two groups of elements. First two groups எது S block elements விட electronic structure இதோட elements இந்த elements ஓட electronic structure அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். புரிஞ்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். These differences in electron structure affects the other properties and consequently the chemistry of all elements of this group. Okay, done. So electronic configuration of this boron family, electronic configuration. So boron family ஓட ஒவ்வொன்றத்தை பத்தி படிச்சோம். ஸோ இது போரான்ன்றது ரேரு, இது இஸ் அபண்டன்ட், இது லெஸ் அபண்டன்ட். நிஹோனியம் அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ். ஸோ அது நம்ம இங்கே அதிகமாக படிக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் போரான் அப்படின்றது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு தீஸ் ஆர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பீரியட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் பீரியாடிக் டேபிளில் நல்லா சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் atomic size is nothing but atomic size. Down the group வந்து atomic radius என்றது increase ஆகும். Down the group என்ன ஆகும்? Atomic radius அப்படின்றது increases. ஓகே, பால் கங்காதரன் திலக்ல atomic radius increases. பட் இதுல வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா இப்படி இருக்கு. ஆக்சுவலி வந்து this is the wait. ஆக்சுவலி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ரைட், இந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி இன்க்ரீஸ்னா இந்த மாதிரி இருக்கணும். டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் வருது. அதாவது இங்க this is less than gallium and less than aluminium and indium and thallium. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. this is the exception. ஓகேவா, gallium is less than aluminium. இங்க gallium அப்படின்றது less than aluminium இருக்கும். this is the exemption. இங்க atomic radii, boron ஃபேமிலியில் atomic radioட exemption இதுதான். ஸோ இது எதனால அப்படின்னா சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா டி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது present ஆயிருக்கும். அதாவது இங்க பாருங்க, கேலியம்ல டி எலக்ட்ரான்ஸ் present இருக்கா, டி பிளாக் என்டர் ஆயிருக்கு. அல்யூமினியம்ல டி பிளாக் இல்லை. இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அல்யூமினியம்ல டி பிளாக் இல்லை. அதே வந்து கேலியம்லேருந்து டி பிளாக் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொன்று பீரியாடிக் டேபிளில் 3Dலேருந்து தேர்ட் பீரியட்லேருந்து தான் டி பிளாக்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. 3D 4D 5D 6D. ஸோ தேர்ட் பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுது கேலியம் தான். ஓகே, அதனால இங்க டி பிளாக் இருக்கிறதுனால அதோட ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்றது டி பிளாக் இருக்கிறதுனால இங்க பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால கேலியம் இஸ் லெஸ் தென் அல்யூமினியம். ஓகேமா, கிளியர்? This is only the exemption. Next, ionization enthalpy. Ionization enthalpy என்னன்னா there is no smooth decrease in the ionization enthalpy down the group. So ionization enthalpy கரெக்டா decrease அப்படின்றது இருக்காது. It is due to the inability of the D and F elements which has low screening effect to compensate the increase in nuclear charge. அதே மாதிரி தான் இங்க பாருங்க, அயனைசேஷன் என்தால்பியில் வரும்போது டி பிளாக் என்றாவது எஃப் பிளாக் என்றாவது இந்த டி பிளாக் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னால தான் எஃப் பிளாக்ஸ்னால தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வருது. கரெக்டாக டவுன் குரூப் எக்ஸெப்ஷன்ஸ் இல்லாமல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி சேஞ்சஸ் அப்படின்றது வருது. ஸோ இங்கே பால்கங்காதரன் திலக் இப் டவுன் த குரூப் டிக்ரீசஸ் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலி அயனைசேஷன் தான். பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ டவுன் த குரூப் என்னன்னா அல்யூமினியம் இஸ் லெஸ் தென் gallium is less than indium. So இங்க வந்து உங்களுக்கு exemption வரும். This is the exemption. இங்க என்னன்னா aluminium is decreases. So boron is greater than aluminium is greater than gallium is greater than indium is greater than tellurium அப்படின்னு வரணும். பட் இங்க exceptions வரதுனால boron is greater than aluminium is greater than indium is greater than gallium is greater than tellurium. Anything I done mistake? It decreases. So greater, right? So, alright. So, inga boron is greater than aluminium. Inga pakka. So, aluminium is less than gallium. So it is aluminium is less than gallium. So it is greater than indium.
Aluminum is greater than indium and indium is greater than gallium. இங்க exception வருது. correct தான். ஓகேவா? So this is exception for ionization enthalpy. Done? It is also due to D block and F block elements. In order of ionization enthalpy வந்து எப்பவுமே third ionization enthalpy is greater than second or greater than first. The sum of ionization enthalpy for each of the elements is very high. Okay va? Clear? So electronic configuration என்னன்னு பார்த்தாச்சு. Atomic radiusல என்ன exceptions, ionization enthalpy ல என்ன exceptions பார்த்தாச்சு. Next electronegativity. இதுல என்னன்னா first increase ஆகும் and then decrease ஆகும். electronegativity first increase ஆகும். அதாவது first இது B2 போரான் டு அலுமினியம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். எதனாலனா திஸ் இஸ் ஆல்சோ டியூ டு த இன் அட்டாமிக் சைஸ் டிஸ்பரன்சஸ்ல ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, போரான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டிக்ரீசஸ். ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இப்படி இருக்கணும். பட் இங்க என்னன்னா aluminum is greater than gallium is greater than aluminum is greater than gallium. okay. So இங்க என்னன்னா எப்படி மார்ச்சி அப்படின்னா போரான் அப்படின்றது it is greater than tellurium, then indium, then gallium, then aluminum. okay. So இந்த போரான் அப்படின்றது ஆக்சுவலி இது ரிவர்ஸா வருது அப்படி. So boron is greater than tellurium. Tellurium linde next indium, next gallium, next aluminum. Okay va? Clear? This is the exceptions in the electronegativity. So ionization enthalpy la exceptions irukku, atomic radius la exceptions irukku, electronegativity la exceptions andrathu irukku. So we need to note this. Okay, it is very important. Exceptions irukku. Okay? Next. Physical properties of boron family. Boron family oda physical properties enna paatha ipo irukku. Boron family oda characteristics enna, அதோட physical actually characteristics அப்புறம் atomic radius, electronic configuration, ionization enthalpy, electron gain enthalpy, electronegativity பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ physical properties of boron family. boron அப்படின்றது நான் மெட்டல், எல்லாருக்குமே தெரியும். it is extremely hard metal and black colored solid. black colorல இருக்கும் boron, hard metal, solid. it exists in allotropic forms. allotropic forms அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இந்த போரான் இருக்குன்னா இது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ கார்பன் எடுத்தோம்னா கிராஃபைட், டைமண்ட், பக்ஃபர் சம்திங். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதுதான் allotropic ஃபார்ம்ஸ் அப்படின்னு. டியூ டு வெரி ஸ்ட்ராங் கிறிஸ்டலின் லாட்டிஸ் இருக்கிறதுனால போரான் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே அலுமினியம், இண்டியம், தாலியம், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும்னா low melting point இருக்கும். only boron has a high melting point. rest of members are soft metals with low melting point. so boron is hard metal and it has high melting point, whereas the other members are soft metals with low melting points and high electric conductivity. electrical conductivity ன்றது இதுக்கு அதிகமா இருக்கும். low melting point இருந்தாலுமே electrical conductivity அப்படின்றது அதிகமா இருக்கும். it is worthwhile to note that gallium with unusually low melting point could not exist in liquid state. galliumக்கு வந்து low melting point, so other are soft metals and low melting point இருக்கும்னு சொன்னேன். so galliumக்கு அப்ப low melting point தானே, so it could exist in low melting pointலுமே liquid stateல exist ஆகும். during summerல low melting pointலுமே liquid stateல exist ஆகும். its high melting point is high boiling point அதிகமா இருக்கும். லோ மெல்டிங் பாயிண்ட்னா பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் மெட்டீரியல் ஃபார் மெஷரிங் ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேலியம். ஓகே, கேலியம் டென்சிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். பால் கங்காதரன் திலக். ஓகே, கேலியம் விட்டாச்சு. ஸோ டவுன் த குரூப் டென்சிட்டி அப்படின்றது இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இதுக்கு இங்கே போரானுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கும், டாலியம்க்கு டென்சிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? கிளியரா? திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கிளியர்? ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் போரான் எடுத்துட்டோம். இட்ஸ் அ ஹெவி மெட்டல் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அலோட்ராஃபிக் ஃபார்ம்ஸ்லையும் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து போரானுக்கு அப்புறம் அதர் தென் போரான் எல்லாமே வந்து லைக் கேலியம், இண்டியம், தாலியம் இது எல்லாத்துக்குமே வந்து
மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் அ ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும். கேலியம்க்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலுமே சம்மரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி இதோட பாய்லிங் பாயிண்ட்னால இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. டென்சிட்டி அப்படின்றது டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் physical properties. Inga chemical properties. Due to small size of boron, the sum of its first 3 ionization enthalpy is very high. First 3 ionization enthalpy romba higher due to small size of the boron. This prevents it from +3 ions and forces it to form only covalent bond. So இது வந்து +3 ions form பண்ண விடாது. boron +3 ions form பண்ண விடாது. forces it to form covalent bond. covalent compounds form பண்ணும். அதாவது covalent னா என்ன? electrons share பண்ணிக்கும். It does not transfer the electrons, just it shares the electrons. Okay, so electrons share பண்ணிக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. So போரான்ல நடக்கிறது என்ன? கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் நாட் ஃபார்ம் அயனிக் காம்பவுண்ட்ஸ். +3 ஆக்சிடேஷன் ஃபார்ம்ஸ் அயான்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். பட் as we move from boron to aluminium, the sum of first 3 elements of aluminium decreases. So aluminiumன்றது இங்க first 3 boronல first 3 ionization enthalpy increases, whereas aluminiumல first 3 ionization enthalpy decreases. Okay, decreases. Therefore it is able to form Al3 plus ions. So plus first 3 ionization enthalpy increase ஆச்சுனா it does not form +3 ions boron. அதே வந்து decrease ஆச்சுனா it forms 3 plus ions, அதாவது aluminium. Okay, clear? Next, in fact aluminium has highly electropositive metal. aluminium என்றது highly electropositive metal. electronegativity என்றது p blockல fluorine group halogens-க்கு electronegativity அதிகமா இருக்கும். so electropositive அப்ப எப்படி வரும்? aluminium, அதாவது boron family. down the group, due to poor shielding effect of intervening d and f block elements, the increased effective nuclear charge hold ns electrons highly responsive for the inert pair effect, thereby restricting their participation in bonding. okay va, clear? down the group என்ன ஆகும்? shielding effect கம்மியாயிடும். effective nuclear charge increase ஆகும். down the group என்ன ஆகும்? shielding effect ன்றது கம்மியாயிடும். effective nuclear charge increase ஆகும். இதனால it prevents from participating in the bonding. okay, done. clear? so இங்க chemical properties எதை பத்தி சொல்லிருக்கோம்? boron, aluminium. boron அன்றது first 3 ionization enthalpyல increase ஆகும். அதனால +3 அப்படின்றத form பண்ணாது. whereas aluminium first 3ல decrease ஆகும். அதனால +3 ions form பண்ணும். okay, as a result only p orbital electron may be involved in bonding. in fact gallium, indium, thallium அப்படின்றது both +1 +3 oxidation states are observed. so first வந்து it is not form அப்படின்னும். boron அப்படின்றது +3 oxidation state form பண்ணாது. அப்போ boron என்ன form பண்ணும்? +1 oxidation state form பண்ணும். next aluminium +3 oxidation state form பண்ணும். next whereas gallium, indium, thallium இதெல்லாமே வந்து both +3 and +1 oxidations form பண்ணும். clear-ஆ? so இங்க என்ன? boron பால் கங்காதரின் திலக். okay, so boron என்றது +1 oxidation state, aluminium +3 oxidation state, gallium +1 gallium and அதாவது gallium to indium +1 +3 ரெண்டுமே ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? clear? next, the relative stability of the +1 oxidation state progressively increases for higher elements. so இங்க +1 oxidation states இருக்குல்ல, heavier elementsனா கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ், டவுன் த குரூப் இருக்கிற எலிமெண்ட்ஸ், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ்க்கோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ப்ரோக்ரெசிவா கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெபிலிட்டி. அலுமினியம் ஹாஸ் லெஸ் ஸ்டெபிள் தென் கேலியம், இண்டியம், thallium, அதாவது இன்க்ரீசஸ் கிராஜுவலி. ஓகே, டன். In thallium, +1 oxidation state is predominant. அதாவது thallium, this is thallium, last element. So thallium அப்படின்றதுக்கு வந்து +1 oxidation state predominant. Predominantனா main, it is main. ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிறது வந்து +1 தான். ஓகேவா? the main element அந்த மாதிரி main oxidation state. next +3 oxidation is highly oxidizing in character. highly oxidizing அப்படின்றது இருக்கும் +3க்கு. +1 is a predominant in thallium. next, compounds in +1 oxidation states as expected from energy considerations are more ionic. +1 oxidation இருக்கிற compounds வந்து
more ionic than those in +3 oxidation states. ஓகேவா? எப்போ எனர்ஜியை கன்சிடர் பண்ணுறோமோ இப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஆர் மோர் அயனிக் தென் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியரா? நெக்ஸ்ட் இன் ட்ரைவேலன்ட் ஸ்டேட் F3 இந்த மாதிரி 3 வேலன்ஸ் இருக்குல்ல, ட்ரைவேலன்ட் ஸ்டேட்ல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் சென்ட்ரல் ஆட்டம் இன் மாலிகுல் பி ஒன்லி 6. ட்ரைவேலன்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கும், சென்ட்ரல் ஆட்டம் சுற்றி வந்து ஓன்லி 6 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும், 6 தான் இருக்கும். ஸோ ட்ரைவேலன்ட் ஸ்டேட்ல போரான் சுற்றி எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 6. ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். போரான் ஃபேமிலிஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எலக்ட்ரான் அக்செப்டர்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா லீவிஸ் ஆசிட். ஸோ எலக்ட்ரான் அக்செப்டார். எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் என்ன சொல்லுவோம், லீவிஸ் ஆசிட். கிளியரா? லீவிஸ் ஆசிட். Therefore லீவிஸ் ஆசிட் decreases with increase in the atomic size down the group. Down the group atomic size increase ஆச்சுன்னா லீவிஸ் ஆசிட் அப்படின்றது டிக்ரீஸ் ஆயிடும். அதாவது acceptance of electrons down the group கம்மி ஆயிடும். acceptance of electrons எங்க அதிகமா இருக்குன்னா குரூப்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ போரான் ஃபேமிலினா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸ், அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் லைக் கெமிக்கல் பாண்டிங் திங்ஸும். நாட் ஹைட்ரோஜன் சாப்டர்ல இருக்கும். எலக்ட்ரான் deficient, electron precise, electron deficient, electron precise, electron rich compounds அப்படின்னு சொல்லி. electron deficient வந்து மோஸ்டா electron deficient compounds எதுனா group 13 elements, electron precise னா group 14 elements, electrons rich னா 15, 16 and 17 elements. 18th அப்படின்றது it's a noble. ஓகே, ரிச் இருக்காது, கரெக்டா இருக்கும். group 14 elements. கிளியரா? டன். So group 13 is electron deficient, so it is also called Lewis acid. Deficient இருந்தா அதுக்கு தேவைப்படும், எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு, so அதுக்கு எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். So they are called Lewis acid. So BCl3 accepts lone pair of electrons from ammonium to form BCl3NH3. Okay. In trivalent state, most of the compounds being covalent or hydrolyzed in water. Trivalent state la most of the compounds அப்படின்றது covalent இருந்து trivalent state la hydrolyzed in water. So இந்த மாதிரி the trichlorides on hydrolysis in water form tetrahedral species. அதாவது இந்த metal it may be போரான் ஃபேமிலியில் எந்த மெட்டல் பால்கங்காதனின் திலக் இட்ஸ் மெட்டல் அப்படின்னு இருக்காங்கன்றதுனால பி தவிர எல்லாம் வரும். ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றது sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன, கெமிக்கல் பாண்டிங்ல படிச்சிருப்போம். ஸ்ட்ரக்சர் என்னன்னா tetrahedral. It forms tetrahedral species. Next இங்க வந்து hp3d2 hybridization. அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் கெமிக்கல் பாண்டிங்ல சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த காம்பவுண்டை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு sp3d வரும். sp3d னா octahedral form. So it forms octahedral geometry. In this complex ion, okay, இதெல்லாமே வந்து அவ்வளவுதான். Next reactivity towards air. So இப்போ chemical propertiesல என்ன படிச்சோம், chemical properties, right? So chemical propertiesல so இங்க என்ன படிச்சோம், so this is all about this chemical properties. Next stability அப்படின்றது increase ஆகும் down the group progressive-ஆ +1 oxidation state இருக்கிறது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் ட்ரைவேலன்ட் ஸ்டேட்டில் லீவிஸ் ஆக்சைடு எலக்ட்ரான் ட்ரைவேலன்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், இதே மாதிரி ட்ரைவேலன்ட் ஸ்டேட்டில் ட்ரைக்ளோரைட்ஸ் அப்படின்றது ஹைட்ரோலைசஸ் நெஞ்சா டெட்ராஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அல்யூமினியம் குளோரைட்ஸ், அங்கே ட்ரைக்ளோரைட்ஸ் 3 குளோரைட்ஸ், இங்கே அல்யூமினியம் குளோரைட்ஸ் அப்படின்றது ஆக்வியஸ் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ண ஆக்டாஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஏர், ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஏர். B, boron, unreactive in crystalline form. Boron அப்படின்றது it is unreactive. Unreactiveனா crystalline formல reactே ஆகாது. Aluminium forms very thin oxide layer on the surface which protects the metal from further attack. Aluminium அப்படின்றது oxide layerக்கு, oxygen layerக்கு oxide form இருக்குல்ல, அதோட லேயர் மேல சின்ன thin layer ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபர்தரா மெட்டல்ன்றது அட்டாக் ஆகாம டேமேஜ் ஆகாம இருக்கு. அமார்ஃபஸ் போரான் அண்ட் அல்யூமினியம் மெட்டல் ஆன் ஹீட்டிங் இன் ஏர் ஃபார்ம்ஸ் B2O3 அண்ட் Al2O3. B2O3 னா போரான் ட்ரை ஆக்சைடு, Al2O3 னா அல்யூமினியம் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அமார்ஃபஸ் போரான், இங்க போரான்ன்றது கிறிஸ்டலின் ஃபார்ம்ல, கிறிஸ்டலின்னா
லைக் சால்ட் கல்லுப்பு இருக்குல்ல, ராக் சால்ட்டு. ஸோ அந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது அன்ரியாக்டிவ். அதே வந்து அமார்ஃபஸ்னா பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ போரான் ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும், அப்போ என்னன்னா ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் ஏரில் ஹீட் பண்ணோம். ஏர்னா ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும். ஸோ ஆக்சிஜனில் ஹீட் பண்ணோம்னா B2O3 போரான் ட்ரை ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே அதான் இங்கே போரான் வச்சோன்னா போரான் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அலுமினியம் வச்சோன்னா அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியரா? So with dinitrogen at the high temperature they form nitrates. So reactivity இங்க வந்து boron aluminum எடுத்துக்கிட்டோம். ரெண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா boron trioxide aluminum oxide ஃபார்ம் ஆகும் when it is reacted with the air and heated. ஒரே வேளை அதே எலிமெண்ட் வந்து நைட்ரோஜன் கூட ரியாக்ட் பண்ணி டைநைட்ரோஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் நைட்ரைட்ஸாக ஃபார்ம் பண்ணும். லைக் BN ALN இந்த மாதிரி. Okay, the nature of these oxides varies down the group. The oxides of the nature under the down the group enna agum vary agum. Boron trioxide, so boron trioxide acidic and reacts with basic. Boron trioxide enna agum, so BN boron trioxide aluminum nitride, sorry boron nitride இது aluminum nitride. So boron trioxide என்ன ஆகும்னா it is acidic. boron trioxide is acidic. When it is react with a basic oxide கூட reacts it forms metal borates form பண்ணும். So ஒரு acid அப்படின்றது base கூட form ஆச்சுன்னா it forms metal borates. Okay, aluminum gallium oxides are amphoteric. Aluminum and gallium are amphoteric. indium and thallium are basic. So இங்க boron என்ன acidic. ஸோ இங்கே என்ன, லிசன் கேர்ஃபுல்லி, பால் கங்காதரின் திலக் இதை பற்றி தானே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ போரான்ன்றது இங்கே அசிடிக், அல்யூமினியம் அண்ட் கேலியம்ன்றது தியோர் amphoteric, whereas indium and thallium are basic. ஓகேவா, கிளியரா? டன். ஓகே, ஸோ இதுதான் இங்கே. ஓகே, கிளியர். So reactivity with air and dinitrogen. Air could forms na boron trioxide or aluminum oxide, whereas dinitrogen could na boron nitride or aluminum nitride. Okay, clear? Done. Next one is reactivity towards acids and alkalis. So boron அப்படின்றது it does not react with acids and alkalis even at moderate temperatureல கூட. boron அப்படின்றது it does not react with acids and alkalis கூட react ஆகாது. and இங்க boron என்ன, acidic. boron is acidic. it does not react with acids and alkalis even at moderate temperature. But aluminium dissolves in mineral acids to dissolve agum aqueous alkalis na enna S block elements first group irukla, they are the alkalis and thus shows amphoteric character. So boron acidic, aluminium amphoteric character. Aluminium dissolves in dilute HCl, அதாவது mineral acid dilute HCl and liberate dihydrogen. இங்க பாருங்க, aluminium என்றது HCl கூட react ஆகி it liberates the dihydrogen. ஓகேவா, ரியாக்ஷன்ஸ் என்றது இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், நல்லா கற்றுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், however concentrated nitric acid renders all aluminum passive by forming a protective oxide layer on the surface. surface மேல aluminum passive அப்படின்னா it forms a layer over the surface வந்து layer form பண்ணும். aluminum also reacts with aqueous alkali na alkalis are first group elements, அதாவது S blockல இருக்கிற first group elements. so NaOH aqueous alkali, aqueous அப்படின்றதுனால OH அப்படின்றதோ it liberates dihydrogen. finally it liberates dihydrogen. ஓகேவா, aluminum reacts with NaOH aqueous alkalis. இங்க next aluminum react with dilute HCl. so இங்க mineral acids கூட react ஆகுது which is HCl, aqueous alkalis react ஆகுது which is NaOH. ஓகேவா, yeah, but boron does not react with acid and alkalis. Okay, done. Next,
reactivity towards halogens. Halogensல these elements react with halogens to form trihalides form பண்ணும். except வந்து iodine கூட trihalides thallium அப்படின்றது form பண்ணாது. so except this all elements reacts with the halogens. all boron family elements or reacts with halogen and forms trihalides form பண்ணும். so for example E அப்படின்றது elements boron familyல பால் கங்காதரன் திலக். okay boron family இருக்கிற எலிமெண்ட்ஸ் இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நதிங் பட் ஹாலோஜன்ஸ். ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் எல்லாம் ஹாலோஜன்ஸ். ரெண்டுமே ரியாக்ட் ஆச்சுன்னா 2EX3 இந்த ஃபார்ம்ல ரியாக்ட் ஆகி வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் போரான் 2B3F2 gives rise to 2BF3 இந்த மாதிரி. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி போரான் அல்யூமினியம் கேலியம் இது கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? கிளியர்? reactivity towards halogen and reactivity towards acids and alkalis. acids and alkalis வந்து எது கூட ரியாக்ட் ஆகும்? அல்யூமினியம் ரியாக்ட் ஆகும் இது கூட, whereas போரான் அப்படின்றது ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்ன? reactivity towards air அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், ஏர் அப்படின்றது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும், நைட்ரோஜன் டைநைட்ரோஜன் கூட ரியாக்ட் ஆகும். ஓகேவா? கிளியர்? டன். next is the important trends and anomalous properties of boron ஓட important trends அதோட anomalous properties என்னன்னு பார்க்கலாம். the trichlorides, bromides, iodides, all of these elements being covalent in nature or hydrolyzed in water. இந்த trichlorides, bromides, iodides வந்து they are covalent in nature. covalent na என்ன? it does not transfer the electron, it shares the electron, okay, in nature, which hydrolyzed in waterல hydrolyze ஆகுது. இந்த மாதிரி trichlorides, bromides, iodides எல்லாம். so species like tetrahedral, octahedral அப்படின்ற ஃபார்ம்ல aqueous mediumல எக்ஸிஸ்ட் ஆகும். tetrahedral, octahedral ஃபார்ம்ல aqueous mediumல எக்ஸிஸ்ட் ஆகும் except boron. ஓகேவா? clear? so tetrahedral form 4, octahedral 6. clear? done. next, the monomeric trihalides being electron deficient. monomeric trihalides என்ன? electron deficient. boron family வந்து they are electron deficient. ஓகேவா? actually they are boron family is a electron deficient. அதுக்கு எலக்ட்ரான் அப்படின்றது தேவைப்படுது. so they are Lewis acids. Lewis acids means which accepts the electrons. electrons இதுக்கு தேவைப்படுறதுனால இது electrons accept பண்ணிக்கும். BF3 easily reacts with Lewis bases. இது Lewis acidனால boron அப்படின்றது it easily react with the Lewis base. இது Lewis base னா என்ன? which donates the electron. எது donate பண்ணுதோ அது Lewis base. எது accept பண்ணுதோ அது Lewis acid. so இது கிட்ட Lewis base கிட்ட வந்து electrons அதிகமா இருக்கிறதுனால இது donate பண்ணுது. so இதுல electron கம்மியா இருக்கிறதுனால இது வந்து accept பண்ணிக்குது. ஓகேவா? such as NH3 to complete octet and boron. so அதிகமா இருந்துச்சுன்னா lone pairs form பண்ணும். so ஃபைனலா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். it is due to the absence of d orbitals that the maximum covalence of boron is 4. so d orbitals இருந்தா greater than 4 அப்படின்றது கோவலன்ஸ் இருக்கும். d orbitals இல்ல அப்படின்னா less than 4 equal to 4, less than or equal to 4 வரைக்கும் தான் கோவலன்சி அப்படின்றது இருக்கும். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த அதர் மெட்டல் ஹேலைட்ஸ் லைக் AlCl3 அப்படின்றது ஒரு அதர் மெட்டல் ஹேலைட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா டீமெரைஸ்ட் ஆகும். டீமெரைஸ்ட் அப்படின்னா டபுள் ஆகும். இப்போ AlCl3 னா Al அப்படின்றது டபுள் ஆனா Al2 ஃபார்ம் ஆகும். Cl3 டபுள் ஆனா Cl6 அப்படின்றது ஃபார்ம் ஆகும். that is what happening here. Demerized means doubling the compound. okay, clear? Demerized through halogen bridging. halogen bridging வழியா it is demerized. so AlCl3 Al double ஆனா Al2 ஃபார்ம் ஆகும். Cl3 double ஆனா Cl6 ஃபார்ம் ஆகும். ஃபைனலா இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். clear? the metal PS completes its octet by accepting the electrons from the halogen in these halogen bridging molecules. okay, done. next, இப்போ என்ன பார்த்தோம்? important trends and anomalous properties என்ன? போரானோட anomalous properties என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் some important compounds of போரானோட சில important compounds. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், போரான் படிக்கும் போதே சொன்னேன், போரான் forms, boron occurs in the form of borax, ஆர்த்தோபோரிக் ஆசிட் அண்ட் டைபோரேன் ஃபார்ம். டைபோரேனா அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் 1 by 1 பார்க்க போகிறோம்.
borax அப்படின்றது most important compound of boron. Borax அப்படின்றது it is most important compound of boron. It is white crystalline solid of formula Na2B4O7 10H2O அப்படின்றது it's a crystalline solid formula. White crystalline solid இதோட formula வந்து Na2B4O7 10H2O. But அதோட exact formula என்னன்னா this is Na2B4O5 OH4 8H2 8 water molecules. Okay, clear? It contains tetranuclear units அப்படின்றது contain பண்ணும். It is most important compound of boron. It is white crystalline solid. இது வந்து white crystalline solid. இது actually வந்து இதோட formula எப்படி இருக்கும், but actual real formula original formula என்னன்னா இதுதான் அதோட original formula. Okay, next. Borax dissolves in water to give alkaline solution. Borax என்ன பண்ணோம்னா வாட்டர்ல dissolve ஆகும். Borax formula இதுதானே. So இது வந்து borax formula இது. So it dissolves in water and form orthoboric acid and it also alkaline solution கொடுக்கும். So borax அப்படின்றது water கூட react ஆச்சுனா borax அப்படின்றது dissolve ஆச்சோ இல்ல water கூட react ஆனாலும் இது என்ன கொடுக்கும்னா alkaline solution form பண்ணும். alkaline என்ன first group elements sodium. So இந்த solutions form பண்ணும் and it also forms a orthoboric acid. அடுத்தது படிக்க போறோம்ல that is orthoboric acid H3BO3. Okay, on heating borax first loses water molecules and swells up. First borax வந்து ஹீட் பண்றோம். இந்த borax ஹீட் பண்ணோம்னா water molecules எல்லாம் லூஸ் பண்ணிட்டு and swell up ஆயிடும். And further heating it turns into transparent liquid மாதிரி water எப்படி இருக்கும் தண்ணி அந்த கலருக்கு அந்த மாதிரி மாறிடும். Which solidifies into glass like material known as borax bead மாறிடும். அதுக்கு அப்புறம் solid மாறும். So first borax அப்படின்றது water molecule லூஸ் பண்ணிட்டு it transparent liquid மாறும். அதுக்கு அப்புறம் இது solid மாறும் which is called borax bead அப்படினு சொல்லுவோம். So this is the reaction. So இது வந்து it's a borax formula when it heated. So water வந்து loss பண்ணிட்டு sodium metaborate form ஆயிடும். sodium metaborate form பண்ணும் which is a transparent liquid. It is transparent liquid. Further heat பண்ணோம் அப்படின்னா it forms boric anhydrides and NaBO2 that which means borax bead அப்படின்றோம். So metaborates of many transition metals have characteristic colors. Metaborates transition metals are D block elements. Metaborates of many transition metals have characteristic colors அப்படின்றது இருக்கு. Therefore borax test அப்படின்றது borax bead இருக்கா இல்லையான்னு யூஸ் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறது தான். This is a borax test almost. Okay, clear? Borax bead test done. So this is all about borax. When borax is heated in a Bunsen burner flame with cobalt oxide COO அப்படின்னா cobalt oxide with Bunsen flameல ஹீட் பண்றோமோ borax cobalt oxide கூட ஒரு loop of platinum wire இருக்கிற ஒரு loop வச்சு ஒரு blue color bead அப்படின்றது ஃபார்ம் ஆகும். blue color bead அப்படின்றது ஃபார்ம் ஆகும். This is bead. Okay, borax bead. blue color bead அப்படின்றது ஃபார்ம் ஆகும் when it is react with Bunsen flame with cobalt oxide. Okay, this is all about the borax. So borax அப்படின்றது actual formula ஒரிஜினல் ஃபார்முலா வந்து இது பட் ஆக்சுவலா நம்ம மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுவோம் ரியாக்ஷன்ஸ்க்கு. ஸோ Na2B4O7 10H2 இது வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா வாட்டர் கூட டிசால்வ் ஆச்சுன்னா வாட்டர்ல இட் ஃபார்ம்ஸ் அக்வியஸ் ஆல்கலைன் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் ஆர்த்தோபோரிக் ஆசிட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இது வாட்டர்ன்றது ஹீட் பண்ணும். இந்த போராக்ஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா லூசஸ் த வாட்டர் மாலிக்யூல்ஸ் லூஸ் பண்ணிட்டு சோடியம் மெட்டாபோரேட்டா ஃபார்ம் ஆகும். அகெயின் மறுபடியும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது borax bead form பண்ணும். அவ்வளவுதான் இங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்தோபோரிக் ஆசிட் H3BO3 white crystalline solid with soapy touch. சோப் டச் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி soapy touch அப்படின்றது இருக்கும். white crystalline solid it is sparingly soluble in waterல soluble ஆகும் பட் கொஞ்சமா தான் soluble ஆகும். பட் highly soluble எங்கன்னா hot waterல நல்லா soluble ஆகும். இது ஆர்த்தோபோரிக் ஆசிட். it can be prepared by acidifying an aqueous solution of borax. acidifying aqueous solution of borax. aqueous solution இங்க என்னது aqueous acidifying solution வந்து HCl.
aqueous solution is borax. So HCl கூட இந்த borax சேர்த்தோம் அப்படின்னா NaCl4 orthoboric acid அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு பை த ஹைட்ரோலைசிஸ். நான் நம்ம இதுக்கு முன்ன பண்ணோம்ல. ஸோ இங்க பாருங்க, ஹைட்ரோலைசிஸ் பண்ணா இங்க ஆர்த்தோபோரிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகுது. இப்படியும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல வந்து HCl வந்து ரியாக்ட் பண்ணியும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இட் ஹேஸ் லேயர் ஸ்ட்ரக்சர் இன் விச் planar BO3 units are joined by hydrogen bonds. Boric acid weak monobasic acid. Boric acid அப்படின்றது it is orthoboric acid இருக்குல்ல, it is weak monobasic acid. It is not a protonic acid. Protonic acid கிடையாது. It acts as Lewis acid. It acts as Lewis acid by accepting the electrons from hydroxyl ions. இதுதான் அதோட reaction. Okay, clear? Next, on heating orthoboric acid above 370 Kelvin from metaboric acid. So above 3 ஹீட் பண்ணோம் இந்த ஆர்த்தோபோரிக் ஆசிட்னா மெட்டாபோரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணோம். இது H3BO3 லிருந்து HBO2 ஃபார்ம் பண்ணும். ஃபர்தரா ஹீட் பண்ணோம்னா போரிக் ஆக்சைடா ஃபார்ம் ஆயிடும், B2O3. ஸோ இட் இஸ் போரிக் ஆசிட், இட் இஸ் ஆர்த்தோபோரிக் ஆசிட். இதை ஹீட் பண்ணோம்னா மெட்டாபோரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டாபோரிக் ஆசிட் ஃபர்தரா ஹீட் பண்ணோம் அப்படின்னா போரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். ஆக்சுவல் ஃபார்முலா இஸ் B2O3 இஸ் அ போரிக் ஆசிட் ஃபார்முலா. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட், ஆர்த்தோபோரிக் ஆசிட் முடிஞ்சிச்சா? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், B2O3. ஓகே, B2O3. ஓகே, கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட், டைபோரேன். இப்போ போரிக் ஆசிட், போராக்ஸ், ஆர்த்தோபோரிக் ஆசிட் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து டைபோரேன். டைபோரேன் இஸ் B2H6. The simplest boron hydride is known as diborane. Boron hydride ஓட simplest boron hydride என்ன சொல்லுவோம்? டைபோரேன் அப்படின்னு சொல்லுவோம். போரான் ஹைட்ரைட். ஹைட்ரைட் அப்படின்னா ஹைட்ரோஜன் கூட பாண்டிங்ன்றது நடந்தா இட் இஸ் ஹைட்ரைட். போரான் அண்ட் ஹைட்ரோஜன் ரெண்டுமே கலந்தா போரான் ஹைட்ரைட் அப்படின்னும், அதை டைபோரேன் அப்படின்னும். B2H6. It is prepared by treating BF3 with lithium aluminate hydride. So LiAlH4 அப்படின்றது கூட ரியாக்ட் பண்ணி BF3 ஃபைனலா இட் ஃபார்ம்ஸ் டைபோரேன். diethyl in diethyl ether, in diethyl ether. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், a convenient laboratory method. லேப்ல வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த டைபோரேன் அப்படின்னா, involves the oxidation of sodium borohydride with iodine. sodium borohydride formula NaBH4 அப்படின்றது which when it reacts with the iodine, iodine கூட ரியாக்ட் ஆச்சுன்னா it forms டைபோரேன். டைபோரேனை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி it is laboratory method. laboratory methodல sodium போரோஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி வித் இது வந்து அயோடைன் கூட ரியாக்ட் பண்ண வச்சு டைபோரேன் ஃபார்ம் பண்ணும். அதே வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல பண்ணணும் அப்படின்னா BF3 வித் சோடியம் ஹைட்ரேட் கூட பண்ணோம் அப்படின்னா B2H6 ஃபார்ம் ஆகும். ஓகேவா? Diborane is colorless, highly toxic gas with boiling point of 180 degree. It's a colorless gas. So it is colorless. So highly toxic gas. It catches fire spontaneously. So expose ஆச்சுனா airக்கு spontaneously வந்து it catches a fire. It burns in oxygen, releasing an enormous amount of energy. ஓகேவா? ஸோ இந்த டைபோரேன்ன்றது when it is exposed to air, airல என்ன இருக்கும்? oxygen. It forms B2O3 and 3H2O. Clear? Most of higher boranes are also spontaneously flammable in air. Boranes are readily hydrolyzed by water to give boric acid. Boranes அப்படின்றது டைபோரேன்ஸ்ன்றது வாட்டர்ல ரியாக்ட் ஆச்சுன்னா போரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ என்னங்க, ஸோ டைபோரேன் அப்படின்றது வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா போரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். டைபோரேன் அண்டர்கோஸ் கிளீவேஜ் ரியாக்ஷன்ஸ் வித் லீவிஸ் பேஸ். லீவிஸ் பேஸ் கூட ரியாக்ஷன்ஸ் நடக்கும் டு கிவ் போரேன் அடக்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி டைபோரேன் இது கூட லீவிஸ் பேசஸ் கூட இது பண்ணா லீவிஸ் பேஸ் ஆர் வாட் இஸ் லீவிஸ் பேஸ் விச் இஸ் ரிச் இன் what we call, which is rich in the electrons rich, அதாவது 15, 16, 17th group. ஸோ இது கூட ரியாக்ட் ஆகும். தீஸ் ஆர் ஓகே. கிளியரா? அப்போ என்ன ஃபார்ம் பண்ணோம்? போரேன் அடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். கிளியர்?
Next, reaction of ammonia with diborane gives initially B2H6 2H2O, which is formulated as further heat பண்ணோம் அப்படின்னா போரசைனா மாறும். ரியாக்ஷன் ஆஃப் அம்மோனியா வித் டைபோரேன், அம்மோனியாவை டைபோரேன் கூட ரியாக்ட் பண்ணோம்னா இனிஷியலா கிவ்ஸ் இனிஷியலி B2H6 டைபோரேன் கொடுக்கும். ஓகே, B2H6 2HN3 அப்படின்றத ஃபார்ம் பண்ணோம், which is formulated as ஃபைனலாக இதை இந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணுவோம். ஃபர்தராக ஹீட் பண்ணோம், அதை வந்து இந்த B2H6 2H3 இருக்குல்ல, ஃபர்தராக ஹீட் பண்ணோம் அப்படின்னா போரசைனா மாறும் B3N3H6 இன்ஆர்கானிக் பென்சின். ஓகேவா, B3N3H6 inorganic benzene. In the view of its ring structure, it the alternate BH-NH groups, B2H6NH3 ammonium அப்படின்றது ஃபர்தரா என்ன ஃபார்ம் பண்ணோம், B2H6NH3 இந்த இதுவா ஃபார்ம் பண்ணோம். ஃபர்தர் ஹீட்டிங் என்ன ஆகும், ஃபர்தர் ஹீட்டிங் என்ன ஃபார்ம் பண்ணோம், பென்சின், இன்ஆர்கானிக் பென்சினை ஃபார்ம் பண்ணோம். ஃபர்தர் ஹீட்டிங் இன்ஆர்கானிக் பென்சினை ஃபார்ம் பண்ணோம். Okay, and liberates the hydrogen. Okay, the structure of diborane is shown in figure 2.a. This is the structure of diborane B2H6. The 4 terminal hydrogen atoms and 2 boron atoms lie in one plane. இங்க பாருங்க, 2 boron atoms-உம் 4 sides இருக்கிற 4 boron hydrogen atoms. பாருங்க, 2 boron atoms, 4 terminal hydrogen atoms are in a same plane la present ஆயிருக்கு. So above and below the plane there are 2 bridging hydrogen atoms, the 4 terminal boron hydrogen. So boron hydrogen are regular to centered 2 electron bonds, while the 2 bridge BHB, then the bridge BHB. Okay, clear, different and can be described in terms of 3 centered 2 electron bonds showed in. Boron also forms a series of hybridoborates. The most important one is tetrahedral. So boron கூட என்ன ஃபார்ம் பண்ணோம், hybridoborates ஃபார்ம் பண்ணோம். The most important one is tetrahedral, BH4 minus ion. Tetrahybridoborates of several metals are known. Lithium and sodium tetrahybridoborates are also known as borohydrates. Lithium, sodium இது ரெண்டுத்தை என்ன சொல்லுவோம், borohydrates ன்னு சொல்லுவோம், are prepared by the reaction of metal hydrates with B2H6 in diethyl ether. ஓகேவா, இந்த மாதிரி reactions இருக்கும். Okay, this is a structure. So both LiBH, lithium and sodium, tetraborohydrates, these are tetraborohydrates used as a reducing agents in organic synthesis. Organic synthesis la enna பண்ணுவாங்க, இத என்னவா யூஸ் பண்ணுவாங்க, reducing agents யூஸ் பண்ணுவாங்க. They are useful starting materials for preparing other metal borohydrates prepare பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து யூசஸ் ஆஃப் போரான் அல்யூமினியமோட யூசஸ் என்ன, அதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அது எப்படி யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் போரான் யூசஸ் பார்க்கலாம். போரான் பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அண்ட் ரிஃப்ராக்டரி சாலிட் ஆஃப் ஹை மெல்டிங் பாயிண்ட், ரொம்ப ஹார்ட் நான் மெட்டல். போரான் அப்படின்றது இட்ஸ் நான் மெட்டல் ஆர் மெட்டலைட், வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டா இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட், லோ டென்சிட்டி அண்ட் லோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா, boron fibers used in making bulletproof vest, அதாவது bulletproof vest மாதிரி லைக் பனியன் இருக்கும்ல அந்த மாதிரி vest means like that. ஓகே, ஸ்லீவ்லெஸ் அப்படின்றோம்ல அது, அந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் யூஸ் பண்றதுக்கு மேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லைட் கம்போசிட் மெட்டீரியல் ஃபார் ஏர்கிராஃப்ட். B10 isotope have high ability to absorb neutrons and therefore metal borides are used in nuclear industry and protective shield and control rods கூட யூஸ் பண்ணுவாங்க. Next, the main industrial application of borax and boric acid is in the manufacture of heat resistant glasses. Heat resist பண்ற glasses manufacture பண்றதுக்கு இந்த போரானும் போரிக் ஆசிடும் போராக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. borax and boric acid, like example pyrex, glass wool, fiber glass, இதெல்லாம் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, which is heat resistant. Borax also used as a flux for soldering metals for heat, scratch and stain resistant glazed coating to east and west, so earth and west, and as constituents of medicinal soaps இந்த borax யூஸ் பண்ணுவாங்க. And aqueous solution of orthoboric acid generally used as a mild antiseptic. orthoboric acid எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, mild antiseptic யூஸ் பண்ணுவாங்க. borax ன்றது medicinal soapsல
யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அலுமினியம் யூசஸ். இட் இஸ் a very bright silvery white metal with high tensile strength. சில்வர் மாதிரி இருக்கும் இல்ல, இட்ஸ் லைக் white bright silvery white metal. It has a high electrical and thermal conductivity. On a weight basis, the electrical conductivity of aluminum is twice that of copper. ஸோ வெயிட் பேசிஸ்ல என்னன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அலுமினியம்ன்றது காப்பரை விட அதிகமாக இருக்குமா. இட் இஸ் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. இட் ஃபார்ம்ஸ் அலாய்ஸ் ஃபார்ம் பண்ணும் லைக் வித் காப்பர், மெக்னீஷியம், manganese, silicon, zinc, இது கூட எல்லாம் வந்து it forms alloys. Aluminum and its alloys can be given shapes of pipes, tubes, rods, wires, plates, foils, இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த அலுமினியம் அப்படின்றதும் அதோட alloysம் யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், therefore find used in packing, utensil making, construction, airplanes, transportation industries-ல இதுல மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த அலுமினியம் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. The use of aluminum and its compounds for domestic purposes is now reduced considerably because of their டாக்ஸிக் நேச்சர்னால டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது இல்ல, இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். அதாவது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் முடியல. குரூப் இன்ட்ரோடக்ஷனும் பி பிளாக்கோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அண்ட் குரூப் 13 எலிமெண்ட் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். போரான் ஃபேமிலி ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொன்று சொல்றேன். இப்போ இந்த போரான் ஃபேமிலியோட டோட்டல் கம்ப்ளீட் என்னென்ன இருக்கு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதோட எக்ஸப்ஷன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி என்ன, ப்ரிப்பரேஷன் எப்படி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கம்ப்ளீட் போரான் ஃபேமிலி பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுல. ஓகேவா? ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது கத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்களே தான் கத்துக்கணும் ரியாக்ஷன்ஸ். ஓகே, டன். தேங்க்யூ.